ஒரு ஒளியில வாசம் செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க நடத்தி வந்த பாதைகளை நாங்க பார்க்கும்போது அப்பா கண்ணீரால நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கண்ணீரால நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எவ்வளவு அழகா வழி நடத்திட்டு வந்தீங்க அப்பா. இருந்தவரும் இருக்கிறோம் வருகிறவரும் ஆகிய அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அப்பா ஓயாமல் அப்பா லார்ட் ஜீசஸ் அந்த ஏஞ்சல் சொல்றது போல அப்பா நாங்களும் அப்பா நீங்க பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தர் அப்பா, துதிக்க பாத்திரர் நீங்க தான் தகப்பனே. அப்பா ராஜா அண்ணால எப்படி அப்பா அவங்க இருதயத்தை ஊற்றி அப்பா ஜெபித்தாங்களோ அதை போல அப்பா எங்க இருதயத்தை ஊற்றி அப்பா உங்க நாமத்தை அப்பா உயர்த்த வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா எப்படி அண்ணால் அப்பா அவங்களுக்கு அப்பா ஒரு சாமுவேல் கிடைத்த போது அப்பா உங்களோட வார்த்தை சொல்லுது, she sang a beautiful thanksgiving song and sacrifice. அப்பா ராஜா நீங்க செய்த நன்மைகளுக்காக அப்பா நீங்க வார்த்தையால சொன்னதை அப்பா கரத்தினால் செய்த நன்மைக்காக அப்பா எங்களோட இருதயத்திலிருந்து அப்பா நன்றி பலி செலுத்துகிறோம் தகப்பனே. we praise you அப்பா, we lift your name on high தகப்பனே. we raise a banner தகப்பனே. அப்பா எவ்வளவு அழகா அப்பா லார்ட் ஜீசஸ் கடலின் மத்தியில அப்பா போராட்டத்தின் மத்தியில அப்பா லார்ட் அப்பா எவ்வளோ அப்பா அந்த ஒரு ஸ்ட்ராங் இருந்தாலும் அப்பா என் தேவன் அப்பா ஒரு அப்பா சமாதானத்தை கொண்டு வந்தீங்களே, அது உம்மால மட்டும்தான் ஆகும் அப்பா தகப்பனே. அப்பா யெகோவா எலிஷடா நீங்க தான்ப்பா, யெகோவா எலிஷடா நீங்க தான் தகப்பனே. அப்பா வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவரே நீங்க கொடி பிடித்தீங்களே, கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உற்சாகமா இந்த காலை நேரத்துல மாலை நேரத்துல நம்ம கைகளை உயர்த்தி அவர் செய்த நன்மைக்கெல்லாம் அப்பா தகப்பனே அப்பா நாங்க we don't deserve it தகப்பனே. அப்பா நாங்க பார்த்தது நல்ல அப்பா அப்பா லார்ட் ஜீசஸ் நாங்க இவ்வளவு நன்மைகள் அப்பா நீங்க எங்களுக்கு செய்ததற்கு அப்பா நாங்க அப்பா we don't deserve it. ஆனா உங்களோட கிருபை அப்பா உங்க வார்த்தை சொல்லுது your steadfast love அப்பா அசைக்க முடியாத ஒரு அப்பா அநாதி ஸ்நேகம் அப்பா எங்கள் மேல இருக்கிறதுனால அப்பா நாங்க அப்பா தப்பித்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களை தப்பித்து அப்பா லார்ட் அப்பா வேடனோட கண்ணில இருந்து அப்பா நீங்க தப்பு வைத்தீங்க தகப்பனே. அப்பா எத்தனையோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க அப்பா எங்களை நோக்கி வரும்போதெல்லாம் தகப்பன் தப்பு வைத்தீங்களே அப்பா, அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. all the weapons that were formed against us அப்பா அதெல்லாம் அப்பா ஒன்றுமில்லாம அப்பா நீங்க முறித்து போட்டீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அவரை நோக்கி நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா சுத்த ஒரு இருதயத்தோட அப்பா தகப்பனே ஆவிலும் அப்பா லார்ட் ஜீசஸ் உண்மையுமா உம்மை ஆராதிக்கலாமா. உண்மை thank you Jesus, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கலாம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சொல்லுமா, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. அவரை நோக்கி நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவால் என்னை உயர்த்தினீரே, முந்தன் நன்மை என்
கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. திரும்புமாய் நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஏசையா நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஒரு முறை கூட நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நோவாவை போல அப்பா விடுவித்ததுக்கு அப்புறம் அப்பா அந்த போட் விட்டு இறங்கினோட the first thing he did அப்பா was to build an altar and praise you. ஒரு நன்றி பலிபீடம் கட்டி அப்பா குடும்பம் ஆராதித்தாங்க. அப்பா அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காக அப்பா நாங்களும் நோவாவை போல அப்பா குடும்பமா அப்பா ஒரு பலிபீடம் கட்டுகிறோம் தகப்பனே. அப்பா உங்களை உயர்த்துறதுக்காக அப்பா நீங்க செய்த கிரிகள் எல்லாம் அப்பா எண்ணி நன்றி சொல்கிறதுக்காக தகப்பா we praise you, we thank you அப்பா. வேற யாராலையும் பண்ண முடியாத காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்க. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பா உங்க கிருபை தகப்பனே. எனக்காக அப்பா சிலுவையில எல்லாம் செய்து முடித்தீரே. எங்களுக்காக அப்பா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்களே. நீங்க ஓடுகிற ஓட்டம் அப்பா கடினமா இருந்தாலும் அப்பா அந்த ஒரு நிச்சயத்தை பிடித்து நாங்க we get motivated தகப்பனே. ஒவ்வொரு தாட்டியும் உங்களை உயர்த்தும் போது உங்க பிரசனத்துல வருகிற போது அப்பா எங்களுக்கு அந்த அப்பா பலன் வருகிறது தகப்பனே. எங்களோட சூழ்நிலையை மறந்து எங்களோட பலவீனத்தை மறந்து கொஞ்சம் கிட்ட வந்துருங்க பிரகாஷ் பிரதர். அப்பா தகப்பனே கொஞ்சம் வால்யூம் கிட்ட வந்துருங்க. சூத்திரம். Thank you Jesus. Thank you அப்பா. எங்க பலவீனத்துல அப்பா உங்களோட பலன் அப்பா அது பூர்ணமாய் விளங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் நீங்க இருக்கிறதுனால நாங்க கவலைப்பட போறதில்ல அப்பா. We will praise you in every situation Lord. Amen. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பயப்படலப்பா, சூழ்நிலைய பார்த்து பயப்படல அப்பா. இப்ப நடக்கிற அப்பா எங்களோட அப்பா வாழ்க்கையில ஒரு புயலை பார்த்து நாங்க பயப்படல அப்பா. ஏமாற்றுகிற மனுஷங்களை பார்த்து நாங்க பயப்படல தகப்பனே. அப்பா ஒன்றும் இல்லாம பார்த்து நாங்க பயப்படல. ஏன்னா அப்பா லார்ட் ஜீசஸ் நாங்க ஒன்றும் இல்லாம இருக்கும் போது அப்பா நீங்க எங்களை தேடி வருகிறீங்கப்பா. we come empty but you fill us அப்பா தகப்பனே. எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க வெறுமையா வருகிறோம் தகப்பனே. we surrender ourselves. ஆவியானவரை நீங்க நிரப்பமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காக யாவும்
என் இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் நிறைவேற்றுவீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை. என் இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. என் தகப்பனால் கூடாதது எதுவுமில்லை. என் இரட்சகரால் கூடாதது எதுவுமில்லை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவங்களுக்கும் அப்பா நீங்க உதவி செய்ய முடியும். நன்றி செலுத்துகிறோம். நீங்க மங்கி எறிகிற தீயை அணைக்க மாட்டீங்க அப்பா. பலவீனத்தை அப்பா பலத்தால இதை கட்டுகிற தேவன் அப்பா. நெறிந்த நாளனை அப்பா நீங்க முறிக்க மாட்டீங்க தகப்பனே. உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில செய்திருக்கிற அப்பா எத்தனையோ அப்பா அசாதாரணமான காரியங்களுக்காக ஒன்றுமே இல்லாத நேரத்துல அப்பா நீங்க நிரப்புகிற தேவன். இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிற தேவன் அப்பா. வழி இல்லாத இடத்துல அப்பா வழியை உண்டாக்குகிற தேவன் அப்பா. வனாந்தரத்துல அப்பா ஆறுகளை உண்டாக்குற தேவன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை பார்க்கிற முகங்கள் எல்லாம் அப்பா பிரகாசம் அடையும் சொல்லியிருக்கீங்க. அவங்க முகங்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நம்பத்தக்கவராக அப்பா நீங்க இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வெறும் கையா வரும்போது அப்பா நீங்க இரு பரிவாரங்களா நிரப்புகிற தேவனையா. ஒன்றும் இல்லாம அப்பா தரையில படுக்கும் போது அப்பா வாக்கு தத்தம் கொடுத்தீர் யாக்கோபுக்கு. நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறீங்க. நாங்க வழி விலகி போயிருக்கும் போதும் அப்பா தகப்பனே உங்க கோலும் தடியும் அப்பா எங்களை தேற்றி அப்பா வழி தவறுன நேரத்துல அப்பா எங்களை இழுத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. சொல்லும் உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட
சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனுபுத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட புத்திரனல்ல செய்வதை வைராக்கியமா அருமல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல யஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே யஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நெருக்கத்துல அப்பா நாங்க கூப்பிடும் போது அப்பா நீங்க விசாலத்துல வைக்கிற தேவன் அப்பா நன்றி செலுத்துகிறோம். நிறைய தாட்டி அப்பா எங்களை தனியா பிரித்து எடுக்கிறது அப்பா நீங்க உருவாக்குறதுக்கு நாங்க நம்புகிறோம் தகப்பனே. ஒரு விசாலத்துல வைக்கிறீங்கன்னா அப்பா யாபேஸ்க்கு அப்பா ஜெபித்தது போல அப்பா டு என்லார்ஜ் தி டெரிட்டரி அப்பா ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறீங்க. We trust in your process தகப்பனே. We trust in your process. நீங்க கொண்டு போற வழியில நாங்க நம்புகிறோம் தகப்பனே. We submit to your process. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே வேற யாரும் செய்ய முடியாது. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் நம்புகிறவங்களா சொல்லலாமா சர்வ வல்லமை உள்ளவரே பா உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். தேவனே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே எல்லாரும் கைவிட்டாங்கப்பா. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நீங்க மாற மாட்டீங்கப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனபுத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனபுத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல. நீங்க திறந்ததை யாராலையும் பூட்ட முடியாது தகப்பனே. எங்களுக்கு வைத்திருக்கிறத அப்பா நாங்க விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணத ஒரு மனுஷனாலையும் அது பிடுங்க முடியாது ஐயா. அப்பா எங்களை ஒரு வழியில வனாந்தரத்துல கூட்டிட்டு போனாலும் தட் இஸ் அப்பா ஷேப் எங்களை வணைந்து அப்பா எத்தனை தாட்டி நொறுங்கி போனாலும் நீங்க திரும்ப எங்களை வணைகிற தேவன் அப்பா. நாங்க களிமண்ணா இருந்தாலும் அப்பா குயவன் கையில தான்ப்பா இருக்கிறோம். உங்க கருத்துல இருக்கிறோம்ப்பா. நாங்க இன்னும் வேஸ்ட் ஆகல. எங்களுக்கு அப்பா நீங்க செய்கிற காலம் நாங்க வர்ற வரைக்கும் தாமதித்தாலும் உங்க பிரசன்னத்துல நாங்க வெயிட் பண்ணுகிறோம் தகப்பனே. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும்
ஊழியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறோம், அவங்கள மறைத்து நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. நீங்க எங்களோடு கூட அப்பா இடைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நம்ம மத்தியில மேத்யூ மணி அண்ணா வந்திருக்காங்க. நம்ம இந்த ஒரு 45 to 1 hour let's hear what the Lord actually going to talk to us. Okay, Anna, over to you now. Hallelujah. Glorious Father, what a joy. Thank you so much, Prakash, brother. And I hope குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Last week it was a sudden emergency that you rushed to hospital. We were praying. ஆனா நீங்க சொன்னது போல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சொல்லுங்களேன், இங்க இருக்கிற எல்லோருமே உங்க வாழ்க்கையில அப்பா செய்து கொண்டிருக்கிறத உங்க மனசுக்குள்ள உங்க கண்களுக்கு முன்பதாக எரிகோ மதல்ல போல ஏதெல்லாம் இன்னைக்கு வனாந்தரத்தை போல செங்கடலை போல கோலியாத்த போல இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்குதோ அதை உங்க கண்ணுக்கு முன்பாக வைத்து சொல்லுங்களேன். நீர் செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. சொல்லுங்களேன், உங்க வாயை திறந்து நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில அவர் எல் ஷடாய் தேவனா வெளிப்படுவார். உங்க இருதயத்துக்குள்ள நீங்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கையில சத்துரு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறி, நம்மள வஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும். மரியாள் வந்துட்டு என்ன பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவோட ரகசியத்தை இருதயத்துக்குள்ள பூட்டி வச்சாலும் யாருக்கும் தெரியாது. எங்க அதை பூட்டி தான் வைக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், விசுவாசத்தை பூட்டி வச்சுப்போம். எந்த சூழ்நிலையும் வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் அப்படியே அமைதியாரு. இல்லைங்க, வேதம் முழுவதுமே சொல்லுது என்னன்னு, வாயை திறந்து கம்பீரி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்னு இருக்குது. ஆனா அது செய்வார் இல்ல, செய்வார்னு இருக்குது இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல. ஆனா உண்மையான அதனுடைய டிரான்ஸ்லேஷன் he has done. எப்ப? ஆனா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்ப? நீ களி கூறும்போது. உன்னுடைய வாயிலிருந்து அந்த எரிகோ மதிலை யாராலையும் தகர்க்க முடியாதாம். ஒருவரும் 7-8 பஸ் ஒன்னா போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய பிரெத் இருக்குமா. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எந்த வெப்பனுமே கிடையாது, அவங்களுக்கு அவ்வளவு தைரியம், எந்த வெப்பனுமே கிடையாது, அதை அழிக்க முடியாதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க அதை போட்டிருக்குது, அது அடைக்கப்பட்டிருந்தது. உள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஆனா தேவன் என்ன செய்தாருங்க, ஒண்ணுமே இல்லப்பா, நீ துதிப்பா. இன்னைக்கு அப்பா அநேகரை பார்த்து சொல்றாரு, நான் தானே உன் கூட இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. இந்த காலை வேலையில மாலை வேலையில யாரெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள இது ஏன்னு தெரியாத ஒரு புதிரா கேள்விக்குறியா எந்தெந்த காரியங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றதுதான், என் மகளை நான் உன்னை பார்த்து சொல்றேன், நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமில்லையே, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமில்லையே. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. எந்தெந்த காரியம் உங்களால செய்ய முடியாது, உங்க பணத்தால செய்ய முடியாது, உங்க இன்ஃபுளுன்ஸால செய்ய முடியாது, அப்பா சொல்றாரு, நான் உனக்காக செய்து முடிக்கிறேன். ஆமென். எங்க திரும்ப ஒரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் இதுக்கு மேல எதையும் செய்ய போறது இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. அவர் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது இட் வாஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்டட், இட் வாஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். ஆமென். அப்படின்னா கம்ப்ளீட், இதுக்கு மேல அதுல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதை விட சிறந்ததா யாராலையும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன, என் வாழ்க்கையில இன்னைக்கு உங்க கண்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் அவருடைய சிலுவையை, அவருடைய காயங்களை, அவருடைய அன்பை நோக்கி பாருங்க. என்னுடைய
நான் மிகவும் நேசித்த என்னுடைய அன்பு தகப்பன் இந்த பூமியை விட்டு பிரிந்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்ற பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கொரோனா செகண்ட் வேவ்ல அவர் மரித்த பொழுது இங்க இருக்கிற அநேகருக்கு தெரியும். என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படியே உலகமே இருண்டது போல இருந்தது. பிசாசு வந்து ஒரு சைடுல நின்னுட்டு கிளியரா பேசுறான். அன்னைக்கே சொன்னேன்டா, நீ வந்துட்டு ஐபிஎம்ல வேலை பார்க்கும் போதே நான் உனக்கு சொன்னேன், நீ ரெசிக்னேஷனை போட்டியே. அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு சொன்னாங்க என்கிட்ட கரெக்டா. நான் என்னைக்கு ரெசிக்னேஷன் என் மேனேஜருக்கு தட்டி விட்டனோ, அன்னைக்கு போய் கேஃபிடேரியால போய் உட்கார்றேன். ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டுட்டு கடகன்னு உள்ள போய் கேஃபிடேரியால உட்கார்றேன். அவன் சொல்றான் என்கிட்ட, டே ஒரு நாள் வரும் நடுத்தெருல நீ நிப்ப, நீ நேசிச்சதெல்லாம் இழந்து போய் நிப்ப, அன்னைக்கு பரதேசே நிக்கும் போது நான் பேசுவேன்டா அப்படின்னா. இயேசுவின் நாமத்தினால என் தகப்பன் எல்லாவற்றையும் படைத்தவர். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் என் அப்பாவுக்காக நிப்பேனே தவிர பின்னோக்கி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு என் தகப்பன் மரித்த பொழுது அதே மாதிரி அவன் வந்து நின்னு சொன்னான். பாத்தியாடா, நீ ஒருவேளை அவன் என்ன சொன்னான்னு கவனிங்க. அவன் வந்து அவன மாதிரி விஸ்டம் எல்லாம் நமக்கு எல்லாம் கிடையாது. நீங்க நல்லா அப்படியே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க தான். கிறிஸ்து நமக்கு ஞானமா இருந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்துல இருந்தவன், தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தவங்க, தேவனுடைய வலது பாரிசத்துல தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தவன். நீங்களும் சாதமா இடப்பட்டு கூடாது. அவன் வந்து என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? டேய், நீ மட்டும் ஐபிஎம்ல இருந்திருந்தா இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருந்திருப்ப, உங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கலாம், இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பார். ஆனா நீ ஏசுன்னு வந்தியா, இன்னைக்கு பிச்சைக்கார மாதிரி நடு தெருல நிக்க விட்டானா? நான் யோசிக்கிறதுக்குள்ள, அப்பால கூப்பிடுறதுக்குள்ள என் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். அவருடைய மகிமையின் பிரசனம் என்னுடைய வலது பக்கத்துல மகிமையாக இறங்கினது. ஹல்லேலூயா. ஐ திங்க் பூபாலன் பிரதர் நம்மளுடைய இதுல ஜாயின் பண்ணுவாங்க. பூபாலன் பிரதர் அன்னைக்கு போன் பண்ணி பேசினாங்க. என் கூட அப்பா என்ன பேசினாங்களோ அது பூபாலன் பிரதர் வாயில இருந்து அப்படியே எல்லா காரியங்களும் வந்தது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அதாவது பேசுறவர் தேவன் தான் அப்படிங்கறத நான் மறக்க மாட்டேன். அப்ப என்னோடு கூட 3 காரியம் சொன்னார். பிரத்யட்சமா ஆவியானவர் என்னோடு கூட சொன்னது, மகனே, எனக்கு தீமை செய்ய தெரியாது, நன்மை மாத்திரம்தான் செய்ய தெரியும். முதலாவது, எனக்கு வெறுக்கவே தெரியாது. வெறுக்கிறதுனா என்னன்னே தெரியாதுடா, நான் நேசிக்க மட்டும்தான் தெரியும். அதுதான் உன் தகப்பன். என்னிடத்துல பலவீனம் கிடையாது. அதாவது நம்ம நினைக்கிறோம்ல, எலியா கேட்டது போல, என்னப்பா கூப்பிடுங்க, என்ன ஒருவேளை உன் கடவுள் தூங்கிட்டாரா, இல்ல எங்கன்னா ஊர் பிரயாணம் போயிருக்கிறாரா, என்ன பண்றாரு, கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னது போல அப்பா சொன்னாரு, என்கிட்ட பலவீனம் கிடையாது, அப்படின்னா என் தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்ப பாடினது போல அவர் தான் ஏகோவா தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அப்ப அவரால் செய்யக்கூடாத காரியம் அவர் நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஓகே, அப்ப ஏன் தடுக்கல, அதான உங்க கேள்வி. அதுதான் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையை தான் செய்யறேன். இன்னைக்கு நம்ம போகிற பாதை, அப்பா எனக்கு புரியலையே, புரியாத காரியத்திற்கு அப்பா சொல்ற பதில் என்ன தெரியுமா? என்ன புகழ்ந்து பாடு, புரியாததாவே இருக்கட்டும். நீ எது உனக்கு புதிதா இருக்குதோ, எது புரியாததா இருக்குதோ, அதே இடத்துல புதிய காரியத்தை செய்கிற தேவன் தான். ஹல்லேலூயா. எனக்கு அப்பா திரும்ப ஒரு காரியத்தை காமிக்கிறாரு. your question mark will be turned into exclamation. உங்களுடைய கேள்விக்குறி ஆச்சரியக்குறியா மாறும். மார்த்தாள் மரியாள் அழுது புலம்புறாங்க, இயேசுவே நீர் வந்திருந்தீர் ஆனால், நீர் இருந்திருந்தேர் ஆனால். அப்படின்னா என்னது? அவங்க என்ன கேக்குறாங்க, இயேசுவை என்ன பிளேம் பண்றாங்க மாறி 2 பேரும். நாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டோம்ல 4 நாளைக்கு முன்னாடியே, ஏன் வரல? இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? ஆனா ஏசப்பா பழச பத்தி பேசவே இல்லம்மா, நான் தான் வந்துட்டேனே. அவங்க கேக்குறது, இப்ப வந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம், முன்னாடி வந்திருந்து நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி, ஐயோ நான் வெக்கப்பட்டுட்டேனே, ஐயோ இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்பா இந்த காரியம் கையை விட்டு போயிடுச்சு, ஐயோ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லிடுச்சு, ஐயோ என்னுடைய உறவுகளை இத மாதிரி ஆயிடுச்சு. அப்பா சொல்றாரு, ஏன் பழசையே பேசிட்டு இருக்கிற? இப்ப இந்த செகண்ட் 27/6/2026 7:11 அப்பா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஏன் தெரியுமாங்க? அவர் உங்களை அவருக்குன்னு பிரித்து எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எங்க நம்ம மொத்தம் எவ்வளவு பேருங்க? 21 பேர் இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம இந்த 21 பேரை பார்த்து அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, உன் வாழ்க்கையில ஒருவேளை உங்களால முடிஞ்சா நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நடக்கிறத போல நடக்காது. ஏன்னா நான் அவர் கையில இருக்கிறேன். என்னங்க? நான் அவர் கையில இருக்கிறேன். நீங்க உலகத்தின் கையில இல்ல, அப்பா கையில இருக்கிறதுனால அப்பா அனுமதிக்கிறது தான், அந்த பாதையில தான் நீங்க போகணும். ஒரு சில பேர் கேட்டாங்க, இயேசு வாழ்ந்த போது பரிசேயர் சதுசேயரும், ஏய் தேவன் சொன்ன, தேவன் தான் அப்பான்னு சொன்ன, அப்படின்னா உன்னை இப்படி விட்டுருவாராடா?
சிலுவையில் அவர் மரித்த பொழுது கேட்டாங்க, நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனை இறங்கி வர பார்க்கலாமே. அவரால் இறங்கி வர முடியாதா? அவர் அங்க நின்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பேசிக்கிட்டு இருந்த அவங்களுக்காக தான். டேய், நான் மரித்தாதான்டா உனக்கு ஜீவன். இன்னைக்கு உன் கண்ணு தெரியல, ஆனா நான் மரித்து உயிர் தொழும்போது உன் கண்கள் திறக்கப்படும். நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த பூமியில அப்பாவுடைய கரத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். அடங்கி இருங்கள் பலத்த கரத்திற்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலத்த கரம்னா என்னது? இட் இஸ் நாட் ஒன்லி மைட்டி ஹேண்ட், இட் இஸ் சச் a பிக் ஹேண்ட். உங்க தலைக்கு மேல அப்படியே பாருங்க, வானத்தை பார்க்க முடிஞ்சா, இப்ப சீலிங் பாக்குறீங்க, பட் மீட்டிங் முடிச்சோன்னு போய் வானத்தை பாருங்க, வானம் எவ்வளவு பெருசு. அந்த மாதிரி அப்பாவுடைய கரம் இருக்குதுங்க. அப்பாவுடைய மகிமை உங்க மேல இருக்குதுங்க. அப்பா கரத்துலதான் வைத்து இருக்கிறீங்க. அப்பா கரத்துலதான் வைத்து இருக்கிறாரு. உங்க நம்பிக்கை அவர் மேலதான் வைத்து இருக்கிறீங்க. எந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இட் இஸ் ஆல்வேஸ் a joy and a pleasure. நம்ம குடும்பமா எப்பெல்லாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கிறோமோ, எனக்கு என்னன்னா, நம்ம இன்னும் எல்லாருக்குமே டைம் ஃபேக்டர் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அருமையான ஒரு வர்ஷிப் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தான். ஒருவேளை வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்சதுன்னா வர்ஷிப்பை இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அபிஷியலா 7:30 to 7:45 க்ளோஸ் பண்றதை 8:15 க்ளோஸ் பண்ணலாம்ல. இன்னும் தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு பேருங்க, நம்ம என்னதான் பேசினாலும் கடைசியில தேவனை ஆராதிப்பதுதான் தேவனுடைய இருதயம். ஆமென். நிறைய கேள்விக்கு உங்க காதுல கேட்டு பதில் கிடைக்காது, உங்க வாயில அவர் துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் இறங்கும். தேவனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கும். செங்கடல்கள் பிளக்கும், எரிகோக்கள் விழும், யோர்தான் பின்னிட்டு போகும், கோலியாத் வீழ்வதை உங்க கண்கள் பார்க்கும். நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த நாளில் தேவன் என்னோடு கூட என் இருதயத்துல வைத்து ஒரு வார்த்தை, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 முதல் 12, அதுக்கப்புறம் 16, 17. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 முதல் 12, தென் 16, 17. ஹalleluya. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. ஆமென். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. 16, 17. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சொல்லுங்களேன், நான் சோர்ந்து போகிறவன் இல்ல. ஹalleluya. ஆனா என்னது, உங்களுக்கு அந்த வெளிச்சம் அடிக்கணும் அங்க. ஆனபடியினாலே இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்றாருங்க. ஏங்க, பவுல்லாம் வந்துட்டு கமாலியலுடைய பாதத்துல இருந்தவர், இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்த்தது இல்ல. ஆனா சபையினுடைய சரித்திரத்தையே புரட்டி போட்டவர் இந்த பவுல். பேதுரு, இயேசு கிறிஸ்துவால சொல்லப்பட்ட பேதுரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்ற அநேக காரியம் எனக்கே புரியல அப்படின்றாரு. பவுலுடைய வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசுனுடைய இருதயத்தை, தேவனுடைய சித்தத்தை அப்படியே அல்வா மாதிரி அப்படியே பிச்சு 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 கொடுக்கிறாருங்க. இதுல எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்றாரு. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு எனக்கும் மரணமானது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமென். மரணமானது கிரியை செய்யும். ஏன்னா மரணமானது, இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம்ல, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும். ஆமென். நமக்கு நிறைய பேருக்கு அதான கேள்விக்குறி. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் பவுலுக்கு மட்டும்? பவுல் எப்படிலாம் இருந்தாரு? நிர்வாணமா இருந்தாரு, உபத்திரவத்துல இருந்தாரு, பட்டினியா இருந்தாரு, புறக்கணிக்கப்பட்டாரு, கல்லெறிஞ்சாங்க, தூக்கி போட்டாங்க. அவரை என்ன கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. எல்லாம் யாரு? இயேசுக்காக உண்மையா ஓடின பாத்துறவங்க. நீங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு வரும்ல, நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? அப்படியே நம்ம தலையில ஒரு கிரீடத்தை வச்சு நம்மள தூக்கி எல்லாருக்கும் முன்பாக, மேத்யூ மணிய பாருங்கடா, வாழ்ந்தா இப்படி வாழணும்டா. தப்பா சொல்லல, அதுவும் நடக்கும். அது தேவன் எப்ப நமக்கு அந்த மகிமைய கனத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார், அப்ப கொடுப்பாரு. அது நம்முடைய பார்வையில, நம்முடைய சிந்தனையில இருக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம் கூட சொல்லுவேன், என்ன தெரியுமா? இப்ப அப்பா என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஏன் மூலமா அவருடைய நாமம் மகிமை அடையணும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படணும். அப்படின்னா நமக்குள்ள மரணம் கிரியை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா
அந்த மரணமே என்ன தெரியுமா? நீங்க மரணம் எதுக்கு? ஆவிக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்ப சரீரத்திற்கு தான் மரணம். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நம்ம சரீரத்துல இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரையிலும் ஆவியில நமக்கு போராட்டங்களே கிடையாது. ஆனா ஆவியில தேவன் அவருடைய ஆவியை கொண்டு முத்திரித்து இருக்கிறார். அப்ப சரீரத்துல ஆத்துமாவில போராட்டங்கள் உண்டு. என்ன பண்றாரு தேவன் நமக்கு? அந்த ஆத்துமாவை இந்த மரணத்தை கொண்டு நம்மளை ஜீவ பலியாக மாற்றுகிறார். ஆமென். என்ன நடந்தாலும் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற மதர் தெரசா அவங்களோட ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், ஐயோ என்னங்க இப்படி யாராலையுமே இந்த மாதிரி செய்ய முடியாது. போய் அவங்க அந்த தொழுநோயாளிகளுடைய புண்களை கிளவுஸ் எல்லாம் கிடையாது, வெறும் கையில கழுவி எடுப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அப்படியே வாமிட் வருமா. அப்ப வந்து சொன்னாங்களாம், அவர்கிட்ட கேட்டாங்களா அவங்க கிட்ட, எப்படி உங்களால, நாங்களும் மனுஷங்க தான், எங்களால செய்ய முடியாது, நீங்க எப்படி செய்றீங்கன்னு. அவங்க சிம்பிளா பதில் சொன்னாங்களாம், அதான் மனுஷங்களால முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, என்னாலே முடியாது. அப்ப எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்கிறார். ஹalleluya. அதுதாங்க மாம்சமானது நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுதுதான் என்ன நடக்கும் தெரியுமா? ஜீவனானது உங்களை கொண்டு யாருக்கு தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஹalleluya. திரும்ப சொல்றேன், உங்க உபத்திரவங்கள் தான் அநேகருக்கு உன்னதருடைய மகிமையை காண்பித்து கொண்டிருக்கிறது. நீங்க இத சந்தோஷமா ஓகேன்னு சொன்னாலும் சரி, இல்ல நீங்க இதை ஏத்துக்கலனாலும் சரி, இதுதான் உண்மை. நீங்க போற போராட்டத்தினுடைய பாதையில அநேகர் வெளிச்சத்தை காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய மகிமை வெளியரங்கமாகிறது. 16-17 இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். பாருங்க, அங்க மரணம்னு சொன்னாரு. அது மரணம்னா எது? புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதுதான் மரணமும் ஜீவனும். மரணம் எங்க நடக்குதுன்னா, நம்முடைய ஆத்மா பக்குவப்படலைங்க. கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு இருக்குதுங்க. ஆமேன். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்குது. 1 யோவான் 2:7-8 அதுல என்ன போட்டிருக்குது? நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நம்மளும் வாழணும். ஆனா நம்மளால முடியுதா? அந்த காரியத்திற்காக தான் தேவன் என்ன சொல்றாரு, உன்னால முடியாது, ஆனா நான் உன்னை பழுக்குவிக்கிறேன், நான் உன்னை பண்படுத்துறேன், நான் உன்னை பயன்படுத்துறேன், நான் என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக. ஹalleluya. 18வது வசனம் 17 நோக்கி இருக்கிற 16 ஆனபடியினாலே நாம் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. உபத்திரவத்தினுடைய மேன்மை. இன்னைக்கு அதுதான் அப்பா எனக்கு கொடுத்தாரு. என் பிள்ளைங்க நிறைய பேர் உபத்திரவம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? கஷ்டம், போராட்டம். எங்க உபத்திரவம் தான் ஏசப்பாவை உங்களுக்குள்ள பூரணப்படுத்துது. ஆமென். திரும்ப சொல்றேன், உபத்திரவம் தான் உங்களுக்குள்ள பொறுமையானதுதான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் நமக்கு பூரணப்படுத்தும். அப்ப அது எப்படி நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துப்போனா, பொறுமை வந்துட்டு 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து கத்துக்கிற காரியம் இல்ல. நீங்க 4 செவுத்துக்குள்ள இருந்து இது கத்துக்கங்க பார்க்கலாம், ஸ்விம்மிங் கத்துக்கங்க பார்க்கலாம். 4 செவுத்துக்குள்ள இருந்து ஸ்விம்மிங் கத்துக்கவே முடியாது. ஸ்விம்மிங் பூலுக்கு போங்க, தண்ணியில இறங்குங்க, அங்க ஒரு கோச் இருப்பாரு, அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. தத்தக்கு புத்துக்கணும், ஐயோ எப்பான்னு உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி, உயிர் போற மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க கூட ஒரு கோச் இருக்கிறார். அத மாதிரி உபத்திரவத்தின் பாதையில தான் தேவன் நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறார். பொறுமை தான் நமக்கு பூரணத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை, கிறிஸ்துவனுடைய சாயலை நமக்குள்ள கொண்டு வருகிறது. இன்னைக்கு தேவன் ரொம்ப பிரத்யட்சமா சொன்ன ஒரு வார்த்தை, உபத்திரவம் உங்க வாழ்க்கையில என்ன அந்த வார்த்தை போட்டிருக்குது பாருங்க, அதிகமான நித்திய கனமகிமை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மிகவும், நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த வார்த்தையை பார்த்திருக்கிறோம், பட் நான் இப்ப அதுக்குள்ள நான் போகல, இப்ப வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எப்படி ஒரு கர்ப்பத்திற்குள்ள ஒரு அந்த ஜீவன் உண்டாகுது இல்ல, அந்த மாதிரி தேவன் அவருடைய மகிமையை நம் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர் உண்டாக்குகிறார். எப்படி? நீங்க கடந்து போகிற உபத்திரவத்தை. இன்னைக்கு உபத்திரவம்னா நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், அது இங்கிலீஷ்ல வந்துட்டு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ட்ரையல்ஸ்னு இருக்குது, அண்ட் தென் என்டேஞ்சர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிபுலேஷன் இருக்குது, டெம்டேஷன்ற வார்த்தையும் சில இடத்துல வருகிறது. ஆனா கரெக்டான பதம் பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸ். அதாவது நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம், உபத்திரம்னா எது உங்களால புரிஞ்சுக்க முடியும், கஷ்டமா இருக்குதோ, என்னடா நான் இப்படி எதிர்பார்க்கலையே, இது ஏன் இப்படி நடக்குது, நீங்க எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையா நடக்கிற காரியம் எல்லாமே ட்ரையல்ஸ் தான். இன்னைக்கு ட்ரையல்ஸ்ல
உங்க உபத்திரவம், நான் தமிழ் உபத்திரவம் சொன்னா நீங்க உடனே வந்துட்டு ஏதோ பெரிய கஷ்டம் தான் இல்ல. உங்க உங்க மனசுக்குள்ள கூட நீங்க நினைச்சிருக்கலாம், இது இப்படி நினைச்சிருந்திருக்கலாம், இது வேற மாதிரி நடந்திருக்கலாம். அப்படி நடந்தாலே அதுக்கு பேரு ட்ரையல்ஸ். அந்த ட்ரையல்ஸ்ல தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட என்ன செய்ய விரும்புறாருன்னா, மகனே, அந்த அந்த உபத்திரவம், அந்த ட்ரையலுக்கு உண்டான நோக்கம் என்ன? ஹalleluya. ஒரு சில காரியத்தை நம்ம துரிதமா பார்த்துட்டு போகலாம். ஹalleluya. பேதுருவினுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள். ஆண்டவர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு, நம்ம ஏதோ பேதுரு அப்படிங்கிற ஒரு நபர் அல்ல. பேதுருன்னு ஒரு நபரை பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. மார்த்தாள் மரியாதை நம்ம நினைக்கிறோம், மார்த்தாள் ஒரு நபர், மரியாள் ஒரு நபர்னு. அப்கோர்ஸ் அவங்க ஒரு நபரா இருந்தாங்க. பட் என்ன ஆவிக்குரிய சத்தியம்னா, நமக்குள்ளதான் மார்த்தாலும் இருக்கிறாங்க, மரியாளும் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க தான் பேதுரு. ஆமென். பேதுரு வாழ்க்கையை படிக்கிறோம்னா பேதுருவை பத்தி படிக்கல, பேதுரு மூலமா உங்க வாழ்க்கையை படிக்கிறோம். தேவன் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சோ பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்கள், அதுல ஒரு காரியம், முதல் காரியம், ஹalleluya, glorious father. லூக்கா 5வது அதிகாரம், லூக்கா 5:4-7. லூக்கா 5வது அதிகாரம் 4-7 நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியே போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். ஆமென். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். பீட்டர்ஸ் boat was empty. இங்கே நான் சொல்ற எல்லா காரியத்திலும் 4 டைமென்ஷன் நீங்க பாப்பீங்க. why, இந்த ட்ரையல் எதுக்காக, இதுல சத்ரு என்ன, நம்ம மனசுல, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறார் இந்த ட்ரையல் மூலமா, தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும். இந்த 4 தான் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு ட்ரையல்லையும் இதனுடைய நோக்கம் என்ன, சத்ரு என்ன செய்யணும்னு நினைக்கிறார், இதை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, நீங்க என்ன செய்யணும், அவ்வளவுதாங்க. இது தேவன் உங்களுடைய சூழ்நிலையில இப்ப இந்த போட் இன்சிடென்ட் இன்னைக்கு ஒரு சில பேருடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குது. ஐயோ, நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை தானே நான் இவ்வளவு வருஷமா செய்து கொண்டுதானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்ப ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னுடைய படகு வெறுமையா இருக்குது, ஏன் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வெறுமையா இருக்குது, ஏன் என்னுடைய பர்ஸ் எம்டியா இருக்குது, ஏன் என்னுடைய காரியங்கள்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல, வெறுமையான பாத்திரங்கள்லாம் இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல, ஒரு த்ரில் இல்ல, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொன்னாரு. என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு பேரு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்க. நீங்க எங்கன்னா இருங்க, என்ன கேட்டீங்கன்னா நரகத்துல இருந்தா கூட, ஏன்னா நாங்க இருக்க போறது இல்ல. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, நான் நரகத்துக்கு போனாலும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு முன்னாடி என் ஏசப்பா அங்க காத்துட்டு இருப்பாரு. ஹalleluya. அவ்வளவுதான். நான் சொல்லல, தாவீது சொல்றாரு, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் ஆமென், நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ அக்னி கடல். ரொம்ப சிம்பிள்ங்க. ஏசப்பா இல்லாத வாழ்க்கை தான் நரகம். ஆமென். என்னங்க, ஏசப்பா இல்லைன்னா அது நரகம். நான் எங்க போனாலும் அவர் கூட இருக்க போறாரு, அதை குறிச்சு நமக்கு கவலையே கிடையாது. ஹalleluya. என் தேவன், நான் உன்னை விட்டு விலகுதலை கை விடுவதில்லை சொன்னவர். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை உன் கையை பிடிச்சாருன்னா நீ வேணும்னு அவர் கையை விட்டு விலகலாம். ஆனா ஒரு கை நீ பிடிச்சிருக்கிற, இன்னொரு கை அவர் பிடிச்சிருக்கிறார். அவருடைய பிடியை விட்டு விலகவே முடியாது. ஹalleluya. அப்ப இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில வெறுமை எனக்கு புரியலையே, நான் செய்து கொண்டிருந்த காரியங்கள் தானே, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே. அப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, God wanted to come into your boat to make use of your boat for something else. Amen. Okay, இப்படி சொல்றேன். உங்க வாழ்க்கை, நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கிறீங்க, இல்ல உங்களுடைய சரௌண்டிங், உங்களுடைய நெய்பர்ஹுட்ல இருக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, பேதுரு போட் எதுக்கு இங்க யூஸ் பண்ணப்பட்டது? பேதுருடைய போட்டு எதுக்கு யூஸ் பண்ணாரு? மீன் பிடிக்க யூஸ் பண்ணாரு. ஆனா இப்ப ஏசப்பா அந்த போட்ல, பேதுருடைய போட்ல தான் ஏறி என்ன பண்றாரு தெரியுது, எம்டி போட்டுன்னு தெரிஞ்சதுனாலதான் ஏசப்பா ஏறினாரு. இல்ல, நான் இப்படி சொல்லுவேன், ஏசப்பா ஏறணுன்றதுக்காக தான் அந்த போட் அன்னைக்கு எம்டி ஆச்சு. ஆமென். ஒரு நெத்திலி கிடைச்சிருக்காதாங்க, ஒண்ணுமே கிடைக்கலையா. நேத்து நான் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன், பாத்தீங்கன்னா நெத்திலி, நல்லா பெரிய பெரிய நெத்திலி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நெத்திலி ரொம்ப பிடிக்கும். அந்த நெத்திலியை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு, இவ்வளவு பெரிய நெத்திலி வேணாடா, இந்த சின்ன நெத்திலி இருக்குமேடா, அந்த நெத்திலி கூட வாட பேதுரு கிடைக்கல. அப்பா சொன்னாரு, டேய், நான் படகுல வரணும்னா வெறுமை வந்துதான் ஆகணும். ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சில பேருடைய வாழ்க்கையில அப்பா சொல்ற காரியம், இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில இந்த ஒரு வெறுமை காணப்படுதுன்னா, உங்க படகு, உங்க வாழ்க்கைய தேவன் வேறு விதத்துல திருப்புறாரு. இது வரைக்கும் அந்த போட்டு எதனால நிரப்புச்சு? மீனால நிரப்புச்சு. மீனை புடிச்சு வலையில போட்டான். ஆனா ஏசப்பா வெறுமையாக்கினது
காரணம் என்னன்னா, அப்பா இனிமே உன் போட்டுல அவன் போட்டுல ஏறிதான் என்ன பண்ணாரு, ஏசப்பா பிரசங்கம் பண்ணாரு. அந்த போட்டு என்னவா மாறுச்சு தெரியுமா? இயேசுவினுடைய போடியம். போடியம்னா தெரியல? அந்த மைக் வச்சு பேசுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் போடியம். இல்லன்னா ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கங்க. அந்த போட் தான் ஸ்டேஜா மாறுச்சு. அப்பா உங்கள பார்த்து சொல்றாரு, மகளே இந்த உபத்திரவம் எதுக்கு தெரியுமா? நீங்க இப்ப போற ட்ரையல் வெறும் எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கை என்னுடைய போடியமா மாற்றப்படணும். ஹalleluya. நீங்க எங்க இருக்கிறீங்களோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகணும். உங்க வாயை திறங்க. ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுங்க. உங்க கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க உங்க நாவுகளை திறந்து பேசுங்க. உங்க படகுல இயேசு பேசுகிறவரா இருக்கணும். சும்மா வந்துட்டு படகுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் போக மாட்டாங்க. பேதுரு மட்டும் போயிருக்க மாட்டான். ஒரு 4-5 பேர் கூட போயிருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்க பாத்துறீங்களே. ஆனா சும்மா உட்காந்துருப்பாங்க. இல்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா படகுல வந்தாருன்னா எதுக்கு? என்ன பண்ணாரு? ஏசப்பா படகுல இருந்து பிரசங்கம் பண்ணார். ஹalleluya. அதை கேட்ட அநேகருடைய வாழ்க்கையில மாற்றம். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பேசணுங்க. உங்க வெறும் எதுக்கு தெரியுமா? ஏங்க உங்க வெறுமை இன்னைக்கு நீங்க போற அந்த உபத்திரவம்னு சொல்ற வெறுமை எதுக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நோக்கத்தை நான் சொல்றேன். why the trial that you go through is அநேகருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெறுமையை உங்களை கொண்டு தேவன் நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஹalleluya. திரும்ப சொல்றேன். அன்னைக்கு பேதுரு படகுல இருந்து இயேசு பிரசங்கம் பண்ணாரு. யார் யாருடைய வாழ்க்கைலாம் நிரம்பிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு தெரியும். நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த வெறுமைக்கான காரணம் உங்க வாயை திறந்து உங்க வாழ்க்கையில இருந்து தேவன் அவருடைய மகிமையை பேசும்படிக்கு செய்கிறார். ஆமென். சத்துரு அந்த இடத்துல என்ன பண்றான்? எனிமி என்ன? இவ்வளவுதான் என் வாழ்க்கை வேஸ்ட். பேதுரு என்ன நினைச்சிருப்பான்? என்னடா நான் எப்படிப்பட்ட ஃபிஷர்மேனா இருந்தேன், எனக்கே ஒரு நெத்திரி மீன் கூட கிடைக்கலையா, அவ்வளவுதான் என் வாழ்க்கையா? திரும்ப சொல்றேன். உங்க வெறுமை, நீங்க ஒன்னும் எதுக்கும் லாய்க்கு இல்ல, நீங்க அவ்வளவுதான் வேஸ்ட், இதுக்கு மேல கடையை பூட்டிட்டு போகலாம். எவ்வளவு பேர் உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, இதுக்கு மேல எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமோ, இதுக்கு மேல எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாரோ, இதுக்கு மேல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஒருத்தவங்க ரீசெண்டா பேசும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பரவாயில்ல உங்களுக்கு ஐடில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, நீங்க ஏன் வந்துட்டு மனசுக்குள்ள தோணுச்சு நான் கேட்டேன், நீங்க அப்ராட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாதா லாஸ்ட் 1 இயர் என்ன நடக்குது? அப்ராட்ல இருக்கிறவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன அங்க போன்னு சொல்றீங்களே? அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. உயிர் மேல பயம் இருக்கிறவன் வீட்டுக்குள்ள இருப்பான், வெளியே தாண்டி போக மாட்டான். நான் சொன்னேன், டேய் என்னங்கடா பேசுறீங்க, நீங்களா புது புது தியாலஜி எடுத்துட்டு வரீங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறவன் அப்பதான் கிளம்புவான். ஹalleluya. எப்ப தேவன் உலகத்துக்கு நோவோ நமக்கு எஸ் சொல்லுவார். ஹalleluya. அதாவது என்னன்னா, உலகத்துக்கு போற பாதையிலே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1-2 நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல நடக்கிறதா நமக்கு நடக்கணும் கிடையவே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக எதையும் மாற்றி அமைப்பாரு. ஒரு ஒரு ரீசெண்டா எனக்கு ஒரு டெஸ்டிமனி எனக்கு தெரிஞ்ச, நான் சொல்லியிருக்கல, சுவிட்சர்லாந்துல இருக்கிற எங்களுடைய டியூட்டர் ஒருத்தர், அவர் வந்துட்டு போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல 4 நாள் ஊழியத்துக்கு போயிருந்தாரு. எங்கெங்க? பாகிஸ்தான்ல. நேத்து ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங், நான் தான் ஹோஸ்ட் அந்த மீட்டிங்ல. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்து 2 பாஸ்டர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து எங்களை வந்து பிரதர்ஸ் அவங்க கூப்பிட, நாங்க அவங்கள பிரதர்ஸ் கூப்பிட. நேத்து மீட்டிங்கே வேற லெவல்ல இருந்தது. பாகிஸ்தான்ங்க, அதாவது அவர் சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தாரு. அவருக்கு பெருசா தெரியல, அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா எங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர், ஓ மை டியர் பிரதர்ஸ், சோ ஹாப்பி டு see you ன்றார். எங்களுக்கு டேய் என்னடா நடக்குது? பாகிஸ்தான்ல இந்தியாவை ஒன்னா சேர்ந்து ஒரு ஜூம் மீட்டிங்கா? நினைச்சாலே எப்படி இருக்குது? நேத்து அது நடந்ததுங்க. ஹalleluya. நான் சொல்றேன், வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை திறக்க போதுமானவர். உங்களை கொண்டுதான் செய்ய போறாரு. உங்க வெறுமை, அநேகருடைய வாழ்க்கையின் வெறுமையை மாற்றுவதற்காக. ஹalleluya. திரும்ப சொல்றேன், எனிமி என்ன சொல்றான்? உன் வாழ்க்கை வேஸ்ட், அவ்வளவுதான் எம்டி, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? அதே படகுல இந்த உபத்திரவத்தினுடைய நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்களை கொண்டு தேவன் செய்ய போறார். எங்க பேதுரு போட்டை தானே கொடுத்தாரு, பிரசங்கம் பண்ணார்ல. ஏசப்பா என்ன பண்ணிருக்கணும்? இறங்கி போயிருக்கணும், போட்டோட்டு போயிருக்கணும். இல்லன்னா பேதுரு கிட்ட, டே இனிமே நீ மீன்களை பிடிக்கிறோம்னா மாத்துவேன், மீன்கள் இல்ல மனுஷங்களை பிடிக்கிற மாத்தும் சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன பண்ணாரு? அப்ப கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு போட்ட, கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு. இவன் சொல்றான், ஐயரே நாங்க நைட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், நீங்க என்ன புதுசா எங்க இருந்து வந்தீங்களோ, நாங்க இங்கேயேதான் பிறந்தவனுங்க. நம்ம நிறைய பேர் ஏசப்பாவுக்கு அட்வைஸ் கொடுப்போம் தெரியுமா? ஆண்டவரே அவங்களா, ஐயோ உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்களே இறங்கி வந்து அவனுங்களா மாற மாட்டானுங்க. ஓஹோ அப்படி அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? நம்ம மத்தவங்களை பத்தி ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்பா சொல்றத மாத்திரம் செய்யுங்க. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வேர்டு என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளு.
சொல்லுங்களேன், கொஞ்சம் ஆழத்துக்கு போ. ஆழம்னா என்ன தெரியுமா? நீங்க இதுவரையிலும் இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு. இதுவரையிலும் இல்லாத ஒரு ஆராதனை. நான் தப்பா எடுத்துக்காதீங்க. விமென்ஸா இருந்தாலும் நான் சொல்றேன். இதுவரையிலும் நீங்க செய்திராத ஒரு ஆராதனை ரெலம்க்குள்ள போங்க. எவ்வளவு பேர் எனக்கு தெரியல 6 மணி நேரம் கன்டினியூஸா, 5 மணி நேரம் கன்டினியூஸா, 6 மணி நேரத்துல எந்த மிராக்கிளும் கிடையாது. ஆனா நான் சொல்றேன் ஆராதிக்கிறதுல மிராக்கிள் இருக்குது. அந்த ஒரு இன்டிமசி ஒரு ஹால்ஃப் டே யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் தனியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு போங்க. இல்ல உங்க வீட்ல அந்த சூழ்நிலை வரும்னா பூட்டுங்க. மொபைல் ஆஃப் பண்ணுங்க. முழங்கால்ல போய் நின்னு கைய தூக்கி அப்பாவ ஆராதிக்க ஆரம்பிங்களேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் செய்யாத அளவுக்கு கொஞ்சம் ஆழத்துக்கு போங்களேன். மிட்நைட்ல எவ்வளவு பேருக்கு ப்ரே பண்ற பழக்கம் இருக்குது. நைட் யாருக்கும் தெரியாம இந்த லவ் பண்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. மன்னிக்கணும் நாங்கலாம் பண்ணதுனால எங்களுக்கு தெரியுது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு முழிப்பு வரும். ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஏசப்பா கூட லவ் தானேங்க. இது அவ்வளவுதான் ஒரு லவ் லைஃப் தானே நம்ம உண்மையா இதுதான் உண்மையான லவ். இப்ப எல்லாரும் தூங்கணும்னு 2 மணிக்கு அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியில பைபிள் எடுத்து அப்படியே தொறந்து, அப்பா உங்களுக்கு குடுத்த லவ் லெட்டர். நீ என் பார்வைக்கு அருமையான படிகனால என்னங்க? என் தலையில கொஞ்சமாவது முடி இருக்குதா? இன்னைக்கும் என்ன பார்த்து சொல்றாரு, "டேய் நீ என் செல்லம்டா." என்பா உண்மையாலாம் சும்மா உசுப்பேத்தாதீங்கப்பா. "டேய் நிச்சயமா நீ என் செல்லம்டா. நீ என் பார்வைக்கு அருமையான படியினாலே எப்படி கனம் பெற்றாய்." ஹalleluya. இன்னைக்கு நெறைய பேர் என்ன என்னன்னு கூப்பிடுறீங்க? பாஸ்டர்ன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஆனா அப்பா சொல்றாரு, "டேய் நான் உன் மேல நேசம் வச்சுட்டா எல்லாமே உன்னை வணங்கும். எல்லா இடத்துலயும் உன் தலை உயர்த்தப்படும்." ஹalleluya. நேரம் இல்ல. இப்ப நீங்க அந்த உபத்திரவத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? Allow Jesus to speak in your boat. உங்க வாழ்க்கை மூலியமா இயேசு பேசுறதுக்கு உங்க வாயை திறங்க. எந்தெந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். உங்க உங்க ஆபீஸ்ல, உங்க நெய்பர்ஹுட்ல, உங்க வீட்டுல இயேசுவ பத்தி ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மை உங்க வீட்டுல மட்டும் இருக்கிறீங்கன்னா, வீட்டுல உங்க பிரேயர் டைம்ல நீங்க வாயை திறந்து 10 நிமிஷம் சாட்சி சொல்லுங்க. ஏசப்பா கடைசியா செய்த அற்புதம் என்ன? இல்ல மிக சிறந்த அற்புதம் என்ன? இல்ல எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? 10 நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆபீஸ்ல யாருன்னா ஒரு கொலீக் கிட்ட எப்படியாவது ப்ரே பண்ணிட்டு பேசுங்க. உங்க நெய்பர்ஹுட்ல வீட்டு பக்கத்து வீட்ல பேசுங்க. உங்களுடைய படக ஏசப்பாவுக்கு கொடுங்க. அது நிரம்புறத பாப்பீங்க. ஹalleluya. நேரம் இல்ல. நான் கிட்டத்தட்ட 10 காரியம் வச்சிருக்கிறேன். 10 ட்ரையல்ஸ். நம்ம ஒரு 4 ட்ரையல் பார்க்க முடிச்சா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதே பேதுருனுடைய வாழ்க்கையில இன்னொரு இடத்துல யோவான் 21வது அதிகாரம் 3 இருந்து 6. யோவான் 21வது அதிகாரம் 3 இருந்து 6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என்னங்க? அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம் இல்ல? அவங்க எல்லாம் பிரயாசப்பட்ட என்ன நடக்கல? ஒரு மீனும் கிடைக்கல. அதே போலதான் இங்கேயும் திரும்பவும் எம்டி. பேதுரு லைஃப்ல 2 வாட்டி போட் எம்டிங்க. நல்லா இதை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். பேதுருக்கும் போட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்குது. பேதுருனா பேதுரை பாத்துறாதீங்க, நீங்க உங்களை பாருங்க. ஓகேவா? ஓகே. வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4 விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா என்றார்கள். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். என்னங்க? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியும் இந்த இன்சிடென்ட். அப்புறம் இயேசு சொல்றாரு, ஏசப்பா இல்லப்பா நீங்க அந்த சைடுல போடுங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் தான் மீன் எக்கச்சக்கத்துக்கு பிடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப திரும்பவும் பேதுருவனுடைய போட்டு எம்டி. ஏன் தெரியுமா? இப்ப ஒரு ட்ரையல். நான் ஏசப்பாக்குள்ளதானே இருக்கிறேன். நான் ஏசப்பா கூட தானே நடக்கிறேன். நான் ஏசப்பா ஊழியம் தானே செய்யறேன். நான் ஏசப்பாக்கு ஒரு நல்ல ஒரு சீஷனா தானே இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம்? Why? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க போகிற இந்த உபத்திரவத்தை சத்ரு உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறான்னா, இயேசுவ பின்பற்றி என்ன பிரயோஜனம்? ஒரு சில பேருக்கு நான் டைரக்டா பேசுறேன். உங்க இருதயத்துக்குள்ள என்னடா உலகத்துல இருக்கிறவன் கூட நல்லாதான் இருக்கிறான். சொந்த வீடு வச்சிருக்கிறான், வாகனம் வச்சிருக்கிறான். குடும்பத்தோடு கூட சந்தோஷமா தான் இருக்கிறான். இயேசுன்னு வந்துட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில தான் போராட்டமா? நம்ம சரீரத்துலதான் 1000 காரியமா? நம்ம வீட்டுக்குள்ளதான் எப்ப பார்த்தாலும் கஷ்டமான காரியங்களா? நம்ம வாழ்க்கையில தான் ஃபைனான்சியல் ப்ராப்ளமா? ஒரு கேள்வி வருதுல்ல. ஏசப்பா கிட்ட வந்துட்டேன். எல்லாம் வேஸ்ட் தான். ஒண்ணும் பெருசா பார்க்கல. நீங்க வெளியில சொல்லல. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்குதுல்ல. ஹalleluya. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, மகளே நான் உன் போட்டுக்குள்ள வந்துட்டேன். இனிமே உன் போட் அல்ல, அது என் போட். இந்த ரெவலேஷனை பிடிச்சுக்கங்க. இனிமே அது உன் போட் இல்ல, அது என் போட். அப்படின்னா உன் வாழ்க்கையில என் வாழ்க்கைன்னா
நான் தான் நடத்தணும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியை வச்சு இருக்கிறவங்க இல்ல. ரோமர் 8:15 நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியை வச்சிருக்கிறவங்க கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. அப்படின்னா நீங்க ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு காரியம் உங்க சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கல்ல, இவங்க இப்படிதான், இவங்க இதுக்கு மேல கிடையாது, அவங்க அப்படிதான். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாரு, மகளே மகனே, உன்னுடைய காதுகளை நல்லா திறந்து நான் என்ன அந்த சூழ்நிலையில செய்யணும்னு கேளு. நான் உனக்கு வழி எதுவோ என்ற சத்தம் உன் காதுகளில நீ நிற்கும் போது உன் காதுகள்ல இந்த சத்தம் கேட்கும், வழி இதுவே அப்படின்னு. அப்பா உங்களை எந்த பாதையில நடத்தணுமோ அந்த பாதையில மட்டும்தான் உங்க படகு நிரம்பும். ஏன்னா மீன்களை அல்ல, நீங்க மனுஷர்களை பிடிக்கிறவர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் உங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இவங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் இவங்க பாருங்க, இவங்களை நம்ம இப்படி பண்ணிட்டாங்க. இந்த பேச்செல்லாம் விடாந்தாவாதம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. உங்களுடைய கால்குலேஷன்ல எடுத்து ஓர வைங்க. இப்போ உங்க போட் எம்டியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இப்ப இந்த ட்ரையல் என்ன? இயேசுக்காக நான் ஊழியம் பண்றேன், இயேசுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இப்போ ஒரு திடீர்னு ஒரு எம்டினஸ் அப்படின்னா, அப்பா உங்ககிட்ட இந்த உபத்திரவத்திற்கு நோக்கம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை தேவனுடைய பரிபூர்ண சுத்தத்துல நடத்த போறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், God is making you to walk in the perfect will of God. அவன் என்ன பண்ணிட்டான், அவ்வளவுதான், ஏசப்பா பின்னாடி போன இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப பாடசுக்கு இவன் போட்டல, இவன் கூட வந்துட்டானுங்க எல்லாரும். ஆனா ஏசப்பா வந்து பேதுருவை பிடிச்சது மட்டும் இல்ல, பேதுருவை பிடிச்சா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கூட போனவன் எல்லாம் வந்துட்டான். ஹல்லேலூயா. எங்க தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், ரேமா வார்த்தை பிடிச்சுக்கங்க. நீங்க உங்களை குப்பையா பாக்குறீங்க, அப்பா உங்களை கோபுரமா பாக்குறாரு. நீங்க உங்களை எதுக்கும் உதவாத தள்ளப்பட்ட கல்லா பாக்குறாரு, அப்பா உங்களை தலைவனா பாக்குறாரு. உங்க ஒருத்தனை திருப்பனா ஒரு கூட்டமே திரும்ப போகுது ஏசப்பா. பேதுரு ஒருத்தனை தான் அழைச்சாரு. பேதுரு நினைச்சிட்டான், நான் தான் வேஸ்டா போயிட்டேனே, இதுக்கு மேல எதுக்கு? டேய் பேதுரு, உன் மேல நான் சபையை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பின்பாக ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் பார்த்து சொல்றேன், நீங்க தனி மனிதன் அல்ல. உங்களுடைய பாதை திருப்பப்படும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இயேசுவின் அண்டைக்கு திருப்பப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க தள்ளப்பட்டவன் அல்ல, நீங்க தலைவன். ஆமென். சத்துரு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? இப்ப வச்சிருக்கிற வெறுமையை, ஏசப்பாக்காக வந்தால வேஸ்ட் இல்ல, இதுக்கு மேல உன்னுடைய விசுவாசத்தை விட்டுடு, ஏசப்பாவை விட்டுடு. ஒரு சில பேர் நீங்க வந்துட்டு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல. அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சண்டை ரொம்ப உச்சத்துக்கு போச்சுன்னா என்ன நினைப்பீங்க? நீங்க உண்மையான கிறிஸ்துவனா இருந்தா என்ன நினைப்பீங்க? என் தலை விதி, என்னத்த பண்றது? ஏன்னா நமக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆப்ஷன் கிடையாது, கோர்ட் கேஸ்க்கு எல்லாம் போகக்கூடாது. வசனம் தேவனை இணைத்ததை மனுஷன் பிரியாத இருக்க கடவன், அவ்வளவுதான். அப்ப தலை விதி வாழணும். ஒரு சில பேர் சிரிக்கிறீங்க, ஒரு சில பேர் வாழ்றீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில பேரு தலை விதி ஏசப்பா கிட்ட வந்துட்டோம், அவரு நன்மை செய்தாலும் சரி செய்யலனாலும் சரி, என்னத்த பண்றது? நோ 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 செல்லங்களா, நான் சொல்றேன், தப்பு. ஏசப்பாவ தலைவிதின்னு எல்லாம் கிடையாது. உங்க தலையெழுத்தை மாற்றுகிறவர், தலைவனாக மாற்றுகிறவர், உங்களை கொண்டு அவர் செய்கிறத உலகம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த பேதுரு நினைச்சிட்டான் சாப்டர் ஓவர்னு. பேதுருவை கொண்டு என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அதிருது இல்ல? என்னங்க, பேதுரு வந்து நின்னா ஒரு கூட்ட ஜனம், டேய் எங்க இருந்துடா வந்தான் இவன், எங்கடா இருந்தான் இவன்? ஆமென். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவன் வெளியே வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ண இருக்கிறார். அதுக்காக தான் இப்ப நீங்க கடந்து போற உபத்திரவத்தினுடைய நோக்கம். மூணாவது, நேரம் எல்லாரும் கொஞ்சம் ஸ்பீடா போறோம். அடுத்தது அதே பேதுரு வாழ்க்கையை மட்டும் இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கலாம். யோவான் 18வது அதிகாரம் 25 இருந்து 27. யோவான் 18வது அதிகாரம் 25 இருந்து 27 வசனம் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடனேயே சீடரில் ஒருவன் அல்லவோ என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. இந்த இடத்துல பேதுரு, நல்லா பாருங்க, இங்க இந்த ட்ரையல்ல நீங்க எப்படி உங்களோடு கூட நீங்க தான் பேதுருன்னு சொன்ன. இங்க என்னன்னா, பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான்.
இந்த இடத்துல பேதுருவனுடைய வீக்னஸ், பலவீனம் மேலோங்குது. எங்க நான் இங்க ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மாம்சம் உங்க வாழ்க்கையில மேலோங்கி இருக்கு. மாம்சம்னு நான் சொன்னா இச்சையான காரியம், பாவம், விபச்சாரம் அதை குறிச்சு பேசல. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன பார்த்து பேசிட்டான் பார், என்கிட்ட வந்து இப்படி நடந்துட்டான் பார், என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டான் பார். ஏங்க என்னங்க கேட்டா என்னங்க? நமக்கு என்ன ரெண்டு கொம்பா இருக்குது? நமக்கு ஒரு சில பேர் இல்ல, நம்ம கிட்ட பேசிட்டாங்கன்னா எங்க உங்க மாம்சத்துல ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு, மாம்சத்துல அவருக்கு ஒரு பலன் இருந்தது. என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்காக, நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து கால்களை கழுவும் பொழுது என்ன சொல்றாரு இந்த இடத்துல பேதுரு, யார் உங்களை விட்டு போனா நான் போக மாட்டேன், உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், உயிரை கொடுப்பேன்னு சொன்னவர் தான் இப்ப இங்க என்ன பண்றாரு, என்ன பேசிட்டு இருக்கிறாரு. ஏசப்பாவை நான் பார்க்கல, அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகுது, அவரு மறுதலித்தவர் அதுக்கு ஸ்டெப் மேல ப்ரொமோஷனை என்ன பண்றாரு, இயேசுவை சபிக்க துவங்கினான். ஐயோ, எந்த இடத்துக்கு போயிட்டான் பாருங்க. ஏன்? மாம்ச பெலன். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துருவேன், நான் இதை செஞ்சிருவேன். இன்னைக்கு அப்பா இந்த உபத்திரவத்துல உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் பலவீனங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை மேலோக்கி இருக்கிறது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலை விட உங்களுடைய எமோஷனல் ஃபேக்டர்ஸ், உங்களுடைய பர்சனல் பிரியாரிட்டிஸ், உங்களுடைய ஆத்துமாவின் வைராக்கியங்கள். மாம்ச வைராக்கியம் தேவனுடைய நீதியை பிறப்பிக்காத வசனம் சொல்லுது இல்ல. உங்களுடைய வைராக்கியம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, பேதுரு மறுதலித்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒண்ணு உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சாலே பெரிய காரியம். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உங்க வீக்னஸ்னால ஆளுகை செய்யப்படுறீங்க. உங்க வீக்னஸ் நான் சொல்லும் பொழுது உங்களுடைய யோசனைகள், நீங்க உங்க மாம்சத்துல இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இல்ல இவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, இல்ல நான் கிறிஸ்துவுக்காக இதை நான் சாதிச்சிடுவேன், இதை நான் செஞ்சிடுவேன். உங்க பலன் கிடையாது. ஆனா இந்த உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்னன்னா, புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். திரும்ப சொல்றேன், இந்த உபத்திரவம் இப்ப நீங்க போறீங்களா, உங்க சரீர பலவீனம், நீங்க தேவன் யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரோ உங்களுக்கு நல்லா புரியும் எதை குறிச்சு தேவன் பேசுறாரு. இந்த சரீர உங்களுடைய பலவீனம் இருக்குதுல்ல, உங்க வைராக்கியம் இருக்குதுல்ல, இது தேவனுடைய சித்தத்துக்கு பதிலா சத்ருவுடைய சித்தத்துக்கு உங்களை நடத்திடும். ஆனா இப்ப பரிசுத்த ஆவியை நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது, இந்த பேதுரு என்ன ஆச்சு தெரியும் இல்ல, பரிசுத்த ஆவியினால நிரம்பின பிறகு பிரசங்கம் எங்க பிரசங்கங்க, அதுவும் பேதுரு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹalleluya. ஓகே, உங்களுக்கு புரியலையா? நீங்க தான் பேதுரு. அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் எடுத்து பயன்படுத்துற விதம் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஹalleluya. ஸ்ரீலங்கா தேசத்தின் சாட்சியை சொல்லி இருக்கிறல்ல, அங்க போய் உட்கார்ந்து பெரிய 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 ஆளுங்க, எல்லாம் பிஷப் அங்கி போட்டிருக்கிறாங்க, பார்க்கும் போதே தெரியுது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ பண்ணிருந்தாங்க. நான் திரும்பிடே, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, என்ன வச்சு வேற எதுவும் பண்ணலையே, வாங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய ஷீல்ட கையில கொடுத்து, என் கையில மைக்க கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ண சொல்லி பிளாக் ஹாய்ஸ்டிங்ல என்ன ப்ரே பண்ண வச்சாங்க. எங்க வேற தேசங்க. நான் சொல்றது உங்களுக்கே காமெடியா தான் இருக்குது ஒரு சில பேருக்கு, ஆனா உண்மை. உங்களை தேவன் பயன்படுத்துற விதம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹalleluya. இந்த பலவீனம், இன்னைக்கு நீங்க போற இந்த பலவீனம், ஐயோ நான் இயேசுவை விட்டு கொடுத்துட்டேனே, இயேசுக்காக நான் நிக்கணும்னு நினைச்சேனே, ஆனா என்னால முடியாம போயிடுச்சு, இயேசுக்காக நான் அதை சாதிக்கணும்னு நினைச்சேனால முடியல. உங்க மாம்சம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் சாப்பிட்டு கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? இந்த உபத்திரம் எதுக்கு தெரியுமா? God is about to make use of you in a powerful way. தேவன் உங்களை உங்களுடைய கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் பயன்படுத்த போறான். ஆனா சத்துரு என்ன சொல்றான்? சத்துரு உங்களை என்ன சொல்றான்? ஐயே பாத்தியா நீ, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நான் திரும்ப சொல்றேன். சத்துரு உங்ககிட்ட இந்த உபத்திரவத்துல என்னத்த உங்க காதுல பேசிட்டு இருக்கிறான், டேய் நீ வேஸ்ட், இயேசுவை மறுதலிச்சிட்ட பாத்தியா, இயேசுவை விட்டு கொடுத்துட்ட பாத்தியா. நான் சொல்றேன், கண்டம்னேஷன், அந்த கண்டம்னேஷன், கில்ட், தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள ஒரு உங்களையே மன்னிக்க முடியாத ஒரு தன்மை வரல, உங்களையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை, நான் இப்படி இயேசுவை ஏமாத்திட்டனே அப்படின்னு. தயவு செய்து உங்க மனசுக்குள்ள அதுக்கு இடத்தை கொடுக்காதீங்க. கர்த்தர் இந்த உபத்திரவத்தை கொண்டு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுக்க போறாரு, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஹalleluya. அடுத்தது இன்னும் 2 இருக்குது. பேதுருவின் வாழ்க்கையை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். அடுத்தது பேதுருவின் வாழ்க்கையில ஹalleluya, மத்தேயு 16:16 இருந்து 18.
மத்தேயு 16. இது கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த காரியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் இருவை மத்தேயு 16, 16-18. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, நமக்கு இந்த இன்சிடென்ட் தெரியும். இயேசு கிறிஸ்து என்னை யாருன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னும் போது பேதுரு சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன் என்று. அப்ப பேதுருக்குள்ள பயங்கர பெரிய சந்தோஷம். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, எப்பா இது நீ சொல்லல பேதுரு, பரலோகத்துல இருக்கிற என்னுடைய பிதாவே இத உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இது நடந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு நைட்டு ஏசப்பா வியாக்குலப்படும் பொழுது பேதுரு ஏசப்பா கிட்ட போய் சொல்றான், இயேசுவே நீங்க சிலுவைக்கு போக கூடாது, நீங்க மரிக்க கூடாது. உடனே ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பேதுரு கவலைப்படாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன். ஏசப்பா என்ன சொன்னார்? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? அப்பாலே போ சாத்தானே. என்னங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேதுரு நீ இல்ல, என் பரலோகத்துல இருக்கிற என் பிதாதான் இதை வெளிப்படுத்தினார்னு பினாக்கிள் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட், அதாவது அந்த உணர்ச்சிகளோட உச்சத்துக்கு போன பேதுருக்கு அடுத்த உடனே அப்பாலே போ சாத்தானே. என்னங்க இத கொஞ்சம் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா கூட இருக்கிற பேதுருவை பார்த்துதான் ஏசப்பா சொல்றாரு அப்பாலே போ சாத்தானே. என்னாச்சு இந்த உபத்திரவம், இந்த ட்ரையலை தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம நிறைய பேரு ஏசப்பாவை நேசிக்கிறதுக்கு எப்படி நேசிக்கிறது தெரியுமா? நம்முடைய எமோஷனல நேசிப்போம். நான் ஏசப்பா எனக்காக மரித்தார், நான் ஏசப்பாக்கு ஏதாவது பண்ணணும், நான் ஏசப்பாக்காக வாழணும். தப்பு கிடையாதுங்க, இட் இஸ் குட். ஆனா உங்களால வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களால வாழ முடியாது. நீங்க உங்க மாம்சத்துல இயேசுவை நேசிக்க நேசிக்க, ஒரு சில பேருக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நீங்க மாம்சத்துல இயேசுவை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்க வீட்டுக்குள்ளேயே தேவ சித்தத்தை நீங்க தடைப்படுத்துறீங்க. எப்படின்னா, இயேசு மரிக்க கூடாதுன்னு பேதுரு சொன்னதை போல இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எது நலமா தோணுது, இயேசு மரிக்க தானே வந்தாரு, அப்ப அது நடக்கணும். தேவ சித்தத்துக்கு பதிலா உங்க எமோஷனல் ஃபேக்டர்ஸ். இன்னும் சொல்லட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க, பேதுருக்கு என்ன தெரியுமா மைண்டுக்குள்ள இருந்தது? ஏசப்பா ராஜாவாயிட்டார்னா யாரு கவர்னர்? பேதுரு தான் கவர்னர். முடிஞ்சு போச்சு. ஏசப்பா சீட்ல உட்கார்ந்தா ரைட் யாருக்கு தான்? பேதுருக்கு தான். எங்க நான் இன்னைக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு சில பேர் நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இல்ல ஏசப்பா என் வாழ்க்கையில வந்துட்டாரு, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இல்லைங்க, உங்க கால்குலேஷனை ஓரம் ஒதுக்குங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களுடைய உங்களுடைய உணர்ச்சிகளினால நீங்க எது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதோ உங்க வீட்டுக்குள்ள, ஒரு சில பேர் நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள தேவ சித்தத்தை, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் உங்க அம்மா அப்பா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது இல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பேசுறீங்க. இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். கிடையாதுன்னு சொல்றாரு அப்பா. தேவனுடைய சித்தத்தை தான் செய்யறதுக்கு நீங்க இந்த பூமியில இருக்கிறீங்க. உங்களுக்கு நலமாய் படுகிறது அல்ல, தேவன் எதை செய்யணும்னு விரும்புறாரோ. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன் உடனே என்ன பண்ணிட்டான்? மாம்சத்துல நடந்துட்டான். ஏசப்பா கூடவே இருந்து மாம்சத்துல நடக்க முடியுமா? ஈஸியா நடக்க முடியும். நீங்களும் நானும் நம்முடைய உணர்ச்சிகளால அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலனாலதான் நடத்தப்படணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நிறைய பேர் இங்க தேவன் சொல்லாத எந்த வார்த்தைகளையும் பேசாதீங்க. உங்க கான்வர்சேஷன் லெட் இட் பி வெரி ஷார்ட். ஹல்லேலூயா. நான் ரொம்ப வருத்தத்தோடு கூட சொல்றேன், நேற்று இரவு இன்னைக்கு காலையில கூட ஒரு இனம் புரியாத ஒரு பாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு என்னன்னு புரியல. அப்பா சொன்ன எனக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு என் பிள்ளைங்க இந்த பாதைக்குள்ள கடந்து போறாங்க. அதாவது உலகமே உங்களை வெறுத்துட்டா எப்படிங்க இருக்கும்? உலகமே உங்களை வெறுத்துருச்சு, நீ யோர் அ ஃபெயிலியர். ஏசப்பா சிலுவையில எப்படி நிர்வாணமா ஜீவனை கொடுக்கும் பொழுது அவருடைய நிலை இருந்ததோ, அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போறீங்க. நல்லா யோசிச்சுக்கங்களேன். அப்பா எனக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, இல்ல மகளே, உன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான், பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ உன் மாம்சத்துக்கு, நீ உன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத, உன் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காத, உன்னுடைய ரேண்டம் தாட்ஸுக்கு எது நல்லது எது கெட்டது. இங்க பேதுரு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தோம், ஏசப்பா வந்துருவாரு, நம்ம இப்படி வந்துடலாம், இதெல்லாம் நடக்கணும். ஏசப்பா பிளீஸ் போகாதீங்க. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நீங்க மாற்றி அமைக்க முடியாது, உங்களை தேவன் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறாரு தேவ சித்தத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், நீங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள
உங்களை நடத்துவதற்காக தான் இந்த உபத்திரவம். திஸ் ட்ரையல் God is helping you to walk into the will of God so that you will be powerfully used. என்னாச்சு? இந்த பேதுருவை தான் ஏசப்பா பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். அப்படின்னா என்னங்க? உங்களை கொண்டு தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்க போகிறது. சத்துரு என்ன பண்றான் உங்க வாழ்க்கையில? வெட்கத்தை. பாரு, நீ பிசாசுனால் ஆகப்பட்டவனா மாறிட்ட. பரிசுத்த ஆவிக்கு பதிலா பிசாசுனால் ஆகப்பட்டவனா. எங்க இன்னைக்கு ஒரு சில பேரு உங்களுக்கு தெரியாமலே நீங்க சத்துருக்கு இடம் கொடுக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க உங்க வாயின் வார்த்தையில என்ன இருக்குது, உங்க சிந்தனையில என்ன இருக்குது. நான் சொல்லட்டா, உங்க சிந்தனை சத்துருக்கு இடத்தை கொடுத்துரும். உங்க வாயின் வார்த்தை சத்துருடைய சித்தத்தை செய்ய வச்சிருங்க. ஹல்லேலூயா. புரியுதா? இல்லைங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னுடைய வாயின் வாசற்படிக்கு பூட்டு போடுங்கப்பா, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருப்பதாக. கிருபை நிறைந்த வார்த்தைகள் தான் வரணும். நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி செய்வதற்காக அழைக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. நான் கடைசி காரியத்தை முடிக்கிறேன். கடைசி காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 34:26-32 நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 14:26-32. இந்த காரியம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேதுரு தண்ணி மேல நடந்தான். ஆனா தண்ணி மேல நடக்கும் பொழுது அவன் மறுபடியுமாக உள்ளுக்குள்ள அமிழ துவங்கினான். இயேசு கிறிஸ்து அவனை தூக்கினாரு. இந்த ட்ரையல் இன்னைக்கு ஒரு சில பேர் நீங்க அமிழ்றது போல இருக்குது இல்ல, நீங்க அமிழ்ந்து போறது போல இருக்குது. ஐயோ நான் மூழ்கி போயிடுவனோ, ஐயோ நான் வெக்கப்பட்டு போயிடணும், ஐயோ நான் தேவ சித்தத்தை இழந்துடணும், ஐயோ நான் கர்த்தருக்கு பிரியமில்லாம இந்த பூமியில என்னுடைய நாட்கள் போயிடுமோ, ஐயோ என்னுடைய சரீரம் எனக்கு ஒத்துழைக்காம போயிடுமோ. இன்னைக்கு நிறைய ஐயோன்னு இருக்குதுல்ல, நீங்க நிறைய காரியம் பயமா இருக்குதுல்ல. 14வது அதிகாரம் 26-32 நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் உங்க மனசுல புரிய வச்சிடுறேன். இன்னைக்கு நீ போற உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ அமிழ போறன்றதை பார்த்து பயப்படுற. அப்பா என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, நீ ஏற்கனவே கடல் மேல நடந்துகிட்டு இருக்கிற. ஏங்க, கடல் மேல நடந்தது யார் தெரியுமா? இது வரைக்கும் ஏசப்பா மட்டும் தான் கடல் மேல நடந்தது. ஏசப்பாக்கு அடுத்தது கடல் மேல நடந்தது யார் தெரியுமா? பேதுரு. இப்ப பேதுருக்கு பயம், ஐயோ நான் மூழ்க போறேனே. ஆனா அப்பா சொல்ற காரியம், டேய் அவங்கிட்ட சொல்லு, என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, நீ கடல் மேல நடக்கிற. அப்படின்னா நீ மத்தவங்க மாதிரி படகுக்குள்ள இன்னைக்கு இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியத்துல இல்ல, கர்த்தருக்காக நீ விசுவாச படகுல ஓடிக்கொண்டிருக்கிற, கர்த்தருக்காக கடல் மேல நடந்து கொண்டிருக்கிற. ஏற்கனவே நீ இயேசுவினுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசித்து இருக்கிற. அப்ப இப்ப அவனுடைய கண்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. கடல் மேல நடக்கிறவன் திடீர்னு மூழ்கிறானா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இது வரைக்கும் இயேசு பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு பெரிய ஆள வந்தோன்னு அலைய பார்த்துட்டான். பெரிய ஆள வந்தோன்னு அலைய பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு? மூழ்க துவங்கிட்டான். அப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஆனா பாஸ்டர் பிரதர், இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் பரவாயில்ல, இப்ப வந்திருக்கிறது பெரிய ஆள, உங்களுக்கு தெரியாது, இதுல இருந்து நான் மீள முடியாது. அப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாரு, செல்லமே எந்த அலையும் உன்னை அசைக்க முடியாது, ஏன்னா நீ என் அல்லையில இருக்கிற. ஹல்லேலூயா. நீ எனக்கு தொல்லை இல்லப்பா, நீ என் பிள்ளைப்பா. எந்த அலை, அப்படி அலை வந்தா அலை ஒண்ணுதான் பண்ண, என்ன பண்ண தெரியுமா? உன்னை மேலாக உயர்த்தும். அப்படியே தாண்டி இல்ல நான் மூழ்கிடுவான்னு பயப்படுறியா? இயேசுங்கிற வார்த்தை மட்டும்தான் மறுபடியும் படகுல கொண்டு போய் சேர்த்தாரு. இன்னைக்கு அப்பா, இந்த நீ போற இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில என்ன மூழ்கடிக்கிறது போல இருக்குது. என்னால முடியல, இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியாது, என்ன எனக்கு பாதுகாத்துக்க முடியாது. கரெக்ட். ஆனா அப்பா சொல்றாரு, நீ ஏற்கனவே கடல் மேல நடக்கிற வேண்டாம் மகனே, மகளே, நீ கடல் மேல நடந்துகிட்டு இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடைய சாயல்ல இருக்கிற, படகுல மறுபடியும் உன்னை சேர்ப்பேன், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியது இன்னும் முடிக்கல. ஹல்லேலூயா. மற்ற காரியங்களுக்கு இன்னும் 5 காரியங்கள் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறமா மற்ற காரியங்கள் பரவாயில்ல, நம்ம இப்ப போகல. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ரகத நாம ஹந்தரேதனா 2 நிமிஷம். நிறைய காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு நோக்கம் ஒண்ணுதான். ஹராமா கந்தரே சதுரோதனியா. உங்களுடைய ட்ரையல்ஸ் நோக்கங்கள் என்னன்னா, டு பிரிங் ஜீசஸ் இன்டு யுவர் போட். உங்க உபத்திரவம் இயேசு உங்க படகுல எடுத்துக்கொண்டு வருவதற்கு. The reason for your trial is to bring you back to God's perfect will. உங்க உபத்திரவத்தினுடைய நோக்கம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நேராக உங்களை வழி நடத்துவதற்காக. The reason for the trials is prepare you for a greater work of God. தேவனுடைய மிகச்சிறந்த கிரியைக்காக உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The reason for your trial is to help know more of God. தேவனை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு, தேவனுடைய பாருங்க, பேதுரு மட்டும்தான் சொன்னான், நீ தேவனுடைய குமாரன். அப்படின்னு என்ன தெரியுமா? இது எதை குறிக்குது தெரியுமா?
நிறைய பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எங்க நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளிப்பாடு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் தேசங்களை அசைக்க கூடியது, சபைகளை தூக்கி நிறுத்தக்கூடியது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய வேலைக்குள்ள, உங்களுடைய இருப்பிடத்துல இருக்கக்கூடிய சின்ன 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 உபத்திரவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை தேவ சுத்தத்தை விட்டு வழி விலக பண்ணணும். அப்பா சொல்றாரு, நான் உன்னை தூக்கி நிறுத்துறேன் பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுகிறேன். ஹalleluya, ஹalleluya. ரெபெதனே மகாந்துருதனா நகன ஹந்தரே பனூந்தரா சந்துரு கட்டத்தராத்தனி எந்தராம கத்தரோத்தனியா. வசனம் சொல்கிறது, உபத்திரவம் நமக்கு பூரண கிரியை செய்கிறது. என்னது? பொறுமையானது. இந்த உபத்திரவத்துல நீங்களும் நாம கத்துக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்துவது. ரோமர் 8:28-29 சொல்லுகிறது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. என்ன நன்மை தெரியுமாங்க? உபத்திரவத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ள அது உண்டாக்குது. ஹalleluya. நீங்க இயேசுவை போல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்க பண்ண தவறுனாலேயோ, தேவன் உங்களை வெறுத்துட்டாருங்கிறதுனாலயோ இந்த உபத்திரவம் அல்ல. கிறிஸ்துவின் சாயலை உங்களை உருவாக்குவதற்காக இந்த உபத்திரவம். உங்களால நன்றி சொல்ல முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ரெகிதனே மகாந்துரோத்தனியா. தகப்பனே, உடைய பிள்ளைகள் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல அகப்பட்டு சத்துனுடைய கரத்துல இருந்தாங்களோ, மறுபடியுமா நீங்க அவர்களை அண்டைக்கு இழுத்து கொண்டீங்க. இந்த உபத்திரவம் மிக 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 அதிகமான நித்திய கன மகிமையை இவர்களுக்கும் இவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்திற்கும் கொண்டு வருவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளுடைய இருதயம் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வார்த்தை, உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமையின் ஆவியானவருடைய ஐக்கியம் இன்னும் அதிகமாய் பிள்ளைகளோடு கூட இடைப்பட தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு? அவர், நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் பேசுகிற தெய்வம். அவர் எப்படி பேசுகிற தெய்வம். ஆனா அவர் பேசும்போது நம்ம கேட்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பிடித்து கொள்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதை செயல்படுத்துறோம் வச்சுக்கோங்களேன். ஓ ஹalleluya, ஹalleluya. அதுல தேவனுடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படுத்துமா. இந்த வருஷத்துல ஸ்டார்டிங்ல ஆண்டவர் என்கிட்ட சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பவுமே ஒரு காரியம் வருது அப்படின்னா அந்த காரியத்திற்கு எதிர்மாறாக அதை செய்ய முடியாத அளவுக்கு அநேக காரியங்கள் வருமா. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த வருஷத்துல அநேக பேர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும், அநேக பேரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இயேசுவை போல நடக்கணும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இந்த மெசேஜ் நான் கேட்டுனே இருக்கும் போது, ஓகே, டு பிகம் லைக் எ கிரைஸ்ட், இயேசுவை போல, இயேசுவை போல எனக்குள்ளாக நான் இன்னும் அநேக ஏரியால இயேசுவை போல நான் மாறணுங்க, நான் மாறணும். நீங்க என் கூட சேர்ந்து நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்க கூட ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பார். இப்போ எந்தெந்த காரியத்துல நீங்க இயேசுவை போல, எனக்குள்ளாக ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு இருக்காருங்க, நான் இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். பேதுரு மாம்சத்துல இருக்கும் போது அவனால ஆவில அவன் செயல்படும் போது, தேவனுடைய புத்திரராக அவன் எண்ணப்பட்ட போது, ஹalleluya, ஹalleluya, உபத்திரவங்கள் நல்லது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது, அவைகள் எனக்கு தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது, ஹalleluya, ஹalleluya. ஓ ஷபுரிதர் அபுரிதரி கலகரபா. ஹalleluya, ஹalleluya. இங்க இருக்க அநேக பேரோட ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கார், நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Nobody is actually perfectங்க. Nobody is actually perfect apart from Jesus Christ. அவர் ஒருத்தர் தான் நீதிமான், அவரை தவிர ஒருத்தருமே கிடையாது. அப்படின்னா தெரியுமா ஆண்டவர் நம்ம சொல்ல வர்றாரு நம்மளுக்குள்ளாக. அப்போ
நம்ம ஒரு சில தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில காரியத்தை வந்து செய்யாமல் இருந்திருக்கோம் அப்படின்னா, அப்போ நமக்குள்ள ஆமாப்பா அப்பா இதை நான் செய்யலை, இனி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே மற்றவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம செஞ்சதே நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க செஞ்ச காரியத்தை அல்லேலூயா. எனக்கு நல்லாவே தெரியும், எங்க அண்ணன்றதுனால சொல்லல, அண்ணன் வரும்போதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு சில காரியத்தை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ அட்மிட் பண்ணும்போது சில பேர் பேசுவீங்க, இல்லை அப்படின்னா என் கூட நீங்கள் வந்து பேசுவீங்க, என் கூட எனக்கு வந்து நீ நான் பார்க்குறேன். இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக வந்து ஒரு சில வாரங்களாக அநேக பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் எதிர்பாராத ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு மெசேஜ் வருது. அவங்க சொல்கிற ஒரு காரியம், தேவன் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இயேசுவை போலங்க, இயேசுவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபுரிதா ரபுரிதா ரிக்கலகவா. ஓ ஹல்லேலூயா. தேவன் நன்மையானதை செய்கிற தேவன் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளாக ஆணித்தரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவன் எனக்கு நன்மையானதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களுக்காக நன்றி செலுத்துற நாளில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இருதயங்களை லகுவாக்குகிற தேவன். இருதயம் லகுவாக இல்லை அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியாது. தேவனுக்காக செய்ய வேண்டிய நினைக்கிற காரியத்தையும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அப்பா எங்கள் இருதயத்தை லகுவாக்கி கர்த்தராஜா, உமது சித்தத்தை செய்யும்படியாக அப்பா கிருபை பாராட்டுங்க. அப்பா விசேஷமாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த பாத்திரம் கர்த்தர் ராஜா, அப்பா எப்படி நீங்க சொன்னீங்களோ, பேதுருவை பார்த்து அப்பா நீங்க சொன்னீங்க ராஜா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் நீங்க சொன்ன அப்பா கர்த்தர், அதே தேவன் கர்த்தர் ராஜா. இதோ ராஜா அப்பா அப்பா இந்த தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் ராஜா, நீங்க கட்ட இருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அநேக காரியத்தை கர்த்தராஜா, இடிந்து போக இருக்கக்கூடிய காரியத்தை கட்டுகிற அப்பா ஊழியத்தை கர்த்தராஜா செய்யும்படியாக கர்த்தராஜா, இடிந்து போனதையும் கட்டுகிற அப்பா காரியத்தை நீங்க செய்யும்படியாக ராஜா, நீங்க அப்பா அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. தேசங்களுக்கு கர்த்தராஜா, ஆன்லைன்ல மட்டும் இல்ல கர்த்தராஜா, இன்னும் அநேக தேசங்களுக்கு ராஜா நீங்க கொண்டு போய் கர்த்தராஜா, அப்பா உமது வேத வாக்கியத்தை கர்த்தராஜா சுமந்து கொண்டு போய் கர்த்தராஜா, அநேக பாடு அனுபவிக்கிற இருதயங்கள் அந்த பாடுகள் எதற்காக அப்படின்றத தெரிந்து கொள்ளும்படியாக அப்பா கர்த்தராஜா இவர் மூலியமாக நீங்க பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்படியாக கர்த்தராஜா அண்ணனுடைய குடும்பத்தையும் கத்தல ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தை கத்தல ஒப்பு கொடுக்கிறேன், கையிட்டு செய்யற ஒவ்வொரு கத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா விசேஷமாக நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா கர்த்தராஜா, அப்பா கேபிக்காக பிரகாஷ் பதருடைய அப்பா இளைய மகளுக்காக செபிக்கிறோம். கடந்த வாரத்துல கர்த்தராஜா மகள் கடந்து போன அப்பா காரியத்தை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. இந்த நாள்ல கர்த்தராஜா ஓ மகளுடைய ஃபேஸ்ல ஒரு தெளிவை கொடுத்து எங்க மத்தியில் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா, உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. இன்னும் அப்பா கர்த்தர் அந்த குடும்பத்தை கத்தல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. அதே போல அப்பா கர்த்தராஜா எங்க மத்தியில இந்த நாள்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கத்தல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. ஒவ்வொருடைய அப்பா பலவீனத்தில் அப்பா உங்களுடைய பலன் அப்பா பரிபூர்ணமாய் விளங்கட்டும் கர்த்தராஜா, உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் கர்த்தராஜா. அப்பா அநேக பேருடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம் கர்த்தராஜா. அந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உங்க அப்பா பாதப்படியில வைக்கிறோம் கர்த்தராஜா. எல்லாரும் வாயை திறந்து சொல்ல எங்களுக்கு கிருபை. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்லுவீங்களா வாயை திறந்து, நான் உபத்திரப்பட்டது நல்லது ஏசப்பா, நீங்க கர்த்தராஜா எங்களோடு கூட கர்த்தராஜா இருந்து செய்ய இருக்கிற காரியம் எப்படி இருக்க போதா அப்படின்னா பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற யாரெல்லாம் நீங்க வாயை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கோ, ஓ அல்லேலூயா ஷபுரி தரிக்கிறபா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அல்லேலூயா பயங்கரமாக இருக்க போதா. அதுக்கு அவருடைய சித்தத்தை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மாம்சத்தை ஒடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை செய்யும் போது தேவனுடைய நாமம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டம் நிறைவேறும் அப்படின்னா அது எம்மாத்திரம் சபுரித ரிக்க லகர பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பா உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அப்பா பிரான்சிஸ் பிரதருக்கு அப்பா ஆபீஸ்ல பயங்கரமான அப்பா கத்திரஜா ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா நாங்கள் கேள்விப்பட்டோமே ராஜா. அவர் அப்பா உங்க கத்துல ஒப்பு கொடுக்குறோம், நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அதே போல ராஜா இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரும் விசேஷமாக ராஜா ஓ ஷக்குரிதர் அபுதரிக்காவா ஒரு காரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அப்பா எனக்கு நீங்க என்ன வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு அப்பா கர்த்தராஜா ஒரு தெளிவில்லையே, அடுத்து என்ன என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிற அப்பா கர்த்தராஜா இருதயத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. இதோ கர்த்தராஜா என் மகனே என் மகளே, அது உனக்கு தெரியாம இருக்கிறதா உனக்கு நல்லது. ஆனா அது ஏன் ஆண்டவர் தெரியப்படுத்தாம இருக்கார் அப்படின்னா, அது செய்யும் போது அது பார்க்கிற கண்கள் ஆச்சரியமூற்ற வகையில நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமூற்ற வகையில அப்பா தேவன் நீங்க நடத்த போவதற்காக ராஜா, அந்த காரியத்தை நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். உங்க நாம மகிமைப்பட்டு ராஜா நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா கர்த்தராஜா இந்த நாள்ல அப்பா கர்த்தராஜா இணைந்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம், இணையமில்லால் போன ஒவ்வொரு அப்பா உங்க கத்துல ஒப்புக்கொள்ளுங்க, நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.